அன்பானவர்களே, இந்த நாளிலும் நாம் ஆவியின் வரங்களை குறித்து சற்று தியானிப்போம். நாம் ஒவ்வொருவரும் பல்வேறு குணாதிசயங்கள் உடையவர்களாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதினால் நமக்கென்று ஒவ்வொருவருக்கும் விசேஷித்தமான வரங்களை கர்த்தர் தந்திருக்கிறார். இதை குறித்து நாம் 1 கொரிந்தியர் 12:10 வாசிக்கிறோம். வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த எல்லா வரங்களும் தேவனுடைய கிரியைகளுக்காகவும் அவருடைய மகிமைக்காகவும் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. ஆகையால் நாம் பெற்றுக்கொண்டுள்ள இந்த பரிசுத்த ஆவியின் வரங்களை பற்றி நாம் மேன்மை பாராட்டாதபடி தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக மாத்திரமே நாம் பயன்படுத்த வேண்டும். நாம் இந்த வரங்களை பக்தி வளர்ச்சிக்காகவும் இயேசு கிறிஸ்துவை இன்னும் அறியாதவர்களிடத்தில் வெளிப்படுத்தி தேவனுடைய நாமத்தை உயர்த்தும் பணிக்காகவும் நாம் உபயோகிக்க வேண்டும். நாம் எந்த ஒரு வரத்தை பெற்றிருந்தாலும் நம்மை வழிநடத்துவது பரிசுத்த ஆவியானவரே. ஆகையால் நாம் ஒரே சிந்தையுடையவர்களாக, அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சிந்தையுடையவர்களாக அவருடைய ஊழியத்தை நாம் ஊக்கமாக செய்ய வேண்டும். எனவே நாம் இந்த வசனத்தின்படி வாழ்வதற்கு, இந்த வார்த்தையின்படி வாழ்வதற்கு நாம் முயல்வோமாக.